ஐ மீன் தேங்க்யூ எவ்ரி ஒன். இங்கே நிறைய பேர் எனக்கு ஆக்சுவலாக தெரியும், முன்னாடியே மீட் பண்ணியிருக்கேன். வணக்கம்ப்பா, எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னப்பா பண்ணணும், தமிழ்ல பேசணுமா? வந்த சரிம்மா. ஏய், உன்னை பார்த்தா அந்த சிம்பு கூட வர மாதிரியே இருக்கு. சரி, ஓகே. எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. முதல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பேர் வருவீங்கன்னு. நான் அப்படியே குவாய்ட்டா வந்து மேல வீட்டில் போய் உட்காந்துக்கலாம் ரிலாக்ஸ்டா நினைச்சிட்டு வந்தேன். பட் மேட் மை டே. தேங்க்யூ. இவ்வளவு வருஷமா டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடிட்டு இந்த மாதிரி ஒரு லாஸ்டா இந்த மாதிரி ஒரு 2011 வேர்ல்ட் கப் முடிச்சுட்டு வரும்போது இருந்தது அதே ஃபீலிங். ஸோ யூ கோ டவுன் த சேம் மெமரி லேன், அதிலே திருப்பி நடந்து வரும். அதான் இதில் தமிழை மாத்தி இன்னும் நான் சொல்றேன். For what? No, actually, I mean, it's not. To be honest, I don't know, it's emotional for a lot of people. It will be emotional. Maybe it will sink in, but for me, personally, I think it's a great sense of relief and satisfaction. When did you decide to stay? It's very instinctive, yeah. It's been running in my head for a while, but it's very instinctive. I just felt on day 4 and just called it on day 5. That's it. One of your, tell us about the moment you had that 10-wicket spree. Which one? The first one. First 10 wicket, ஞாபகமே இல்லை எப்ப எடுத்தேன். டு பி ஆனஸ்ட், ரைட், நம்ம எல்லாருமே வந்து நம்ம கரியர்ல வி ஆல் கீப் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் திங்ஸ். இது கிரிக்கெட்டருக்கு மட்டும் இல்ல, பட் ஜென்ரலாவே சொல்றேன். எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாவே வந்து நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன், நைட்டு தூங்க போதெல்லாம் விக்கெட் விழுந்தது, ரன் அடிச்சதெல்லாம் ஞாபகம் வரும். பட் அதெல்லாம் வரதே இல்லை ஒரு 2 இயர்ஸா. ஸோ அதுவே ஒரு கிளியர் இண்டிகேஷன் தட் நம்ம வந்து அடுத்த பாதைக்கு போனோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய முடிவு இல்லை, நம்ம அடுத்த பாதைக்கு தான் போறோம். we are not done with anything. Have you been wanted to become the captain to lead the team? என்னங்க, To lead the Indian team as a captain? இனிமே முடியாது. இல்ல, பட் அவ்வளவுதான். எனக்கு ஒன்னும் ரிக்ரெட்டே இல்லை. ஐ ஹேவ் 0 regrets. அந்த மாதிரிலாம் வந்து நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்திருக்கேன், ரிக்ரெட்ஸோட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழறதுக்கு நான் தயாரில்லை. எனக்கு ரிக்ரெட்ஸே கிடையாது. என்னங்க, பார்த்தா தெரியலையா, சிரிச்சுனே இருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும்? ஒண்ணுமே கிடையாதுங்க, சும்மா இருக்கணும் கொஞ்ச நாள், அவ்வளவுதானே. சும்மா எனக்கு சும்மா இருக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுதான் கொஞ்சம் ட்ரை பண்ண போறேன். In 2011, Ashwin, when Dhoni gave you the first new ball to play against Chris Gayle, tell us about that moment. I think that part of me is still burning bright. I'm going to play for CSK, and don't be surprised if I try and aspire to play for as long as I can. I mean, I don't think Ashwin the cricketer is done. I think Ashwin the Indian cricketer has probably called it time. That's it.